இன்றைய நாளுக்கான முதல் ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்கங்க. அதாவது இந்த லைனை வந்து நான் கண்டிப்பாக ரசிப்பேன். வயிறு வலிக்க சிரிப்பவர்கள் மனித ஜாதி பலர், வயிறு எரிய சிரிப்பவர்கள் மிருக ஜாதி. அதாவது இப்போ இந்த கலாயில் இருக்கு இல்லையா, இதில் வந்து ஒரு கருத்தோடு நீங்கள் கலாய்க்கும் போது அது வந்து தப்பாக இருக்காது. ஆனால் உருவகேலி பண்ணும்போது அதை மக்கள் ரசிக்க மாட்டாங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா, இப்போ இவங்க கொடி ஏற்றிட்டாங்க இல்லையா, தர்பீஸ் சாம்ராஜ்யம், அதை பற்றி இவர் பேசிகிட்டு இருந்தார். யார்? தர்பீஸ். இப்போ தர்பீஸ் வந்து நேற்று ஆட்டத்தை விட்டு வெளில ஏறினார். இப்போ மீண்டும் ஜாயின் பண்ணிட்டார் போல. இவர் மேலே ஒரு வழக்கு இருக்க, மன்னிப்பு கேட்கணும் அப்படின்ட்டு. அதை எப்படி ராணி முடிச்சு வைக்க போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு நாளாக இருக்காது. ஏன்னா 2 நாள் நடந்துச்சு, 3ஆவது நாள் அதை முடிச்சு வைக்கணும் அப்படின்னு தான் பிக் பாஸே பார்ப்பார். ஆனால் இன்றைய நாளில் இந்த ராஜா சாம்ராஜ்யத்தை பொறுத்தவரையும் இது கானா சாம்ராஜ்யம், தர்பீஸ் சாம்ராஜ்யம் தான் போயிட்டுருக்கு இல்லையா. எனக்கு தெரிஞ்சு கேமே ஆடிட்டு இருக்கிறதே ஒரு 4 பேர் தான் போல இருக்குது. மற்ற எல்லாம் சப்போர்ட்டிங் கேரக்டர் பண்ணுற மாதிரியே எனக்கு ஒரு ஃபீலிங். உங்களுக்கு யார் தோணுது? கேம் ஆடுறது என்னென்னா, கத்திக்கிட்டு இருக்கிறாரு திவாகர், கானா பாடல்கள் தொடர்ந்து பாடிட்டு இருக்கார் கானா வினோத், 2 பேராச்சா. பார்வதி ஒரு பக்கம் பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்தது அந்த இளவரசிகள் க்யூட் ரியாக்ஷன் பண்ணுறாங்க. மற்றவங்களாம் ஒன்றுமே பண்ணாத மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங்.